ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழி பணியாரம் செய்யலான்னு சொல்லி நான் மாவு அரைச்சிருக்கேன். இட்லி மாவு அரைச்சேன். இட்லி மாவுலேயே இது அப்படியே எடுத்துக்கணும். அது இட்லி மாவோட இது தான். இட்லிக்கு எப்படி அரைச்சோமோ அவ்வளோ பருப்பு மாவு எல்லாமே சேம் தான். இது கொஞ்சம் ஆனால் தாளித்து கொட்டிக்கினேன். வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு போட்டு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றலான்னு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுற மாதிரியே தான் நம்ம ஊற்ற போகிறோம். சட்டி சூடு வச்சு ஆயில் ஊற்றிட்டோம். இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் பேர பசங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன செய்யறதுன்னு எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிச்சு சரி இதை செய்யலாம் அப்படின்னு செய்யலாம்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக தான் நம்ம இப்போ சுற்றி ஆயில் விட்டுட்டோம். இப்போ இது கொஞ்சம் வேகத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடுவோம். மூடி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்பி விடணும். இப்போ அது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட போகிறோம். இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்னு இந்த சைடு வேகட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து இப்போ நான் எங்கள் பேரனுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இருக்கட்டும். இது நாங்கள் அப்பப்போ நாங்கள் செய்வோம். இட்லி மாவு அரைக்கிறாங்களா சரி குழி பணியாரம் செய்யலாம். சிம்பிள் தான், இது ரொம்ப வேலை கூட இல்லை. அதனால நாங்கள் இது செய்யலாம்னு செய்வோம். வீட்டில் இப்போ வெந்துச்சு, எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துன்னு வரேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ எங்கள் பேரன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். எப்படிப்பா அப்பு இருக்கு சாப்பிட்டு பார்த்துச்சு சொல்லு. எப்படி இருக்கு சொல்லு அப்பு. மிளகா தான் இருக்கும். ரொம்பலாவே போடக்கூடாது. நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் தான். இட்லி மாவு அரைக்கிறதுல நீங்கள் தாளிச்சு கொட்டி செஞ்சிடலாம். பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு டைம் பாஸாகவும் ஆகும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.